மேகதாது அணையை கட்ட கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் ஒரு மாசத்துல மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டாரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அப்போ தமிழகத்துல தீர்மானம் மட்டும் போடுவது போதாதுன்னு சுட்டி காட்டினாரு. தமிழகத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும், விவசாய பிரதிநிதிகளை சந்திக்கணும், காவிரி மேகதாது விஷயத்துல நாம ஒற்றுமையா இருக்கிறத காட்டணும்னு ஒரு லிஸ்டே போட்டாரு உதயநிதி ஸ்டாலின். அரசு அமைஞ்சதிலிருந்து மேகதாது அணை கட்டுறதுல இதுவரை காட்டாத ஒரு வேகத்தையும் தீவிரத்தையும் இன்றைக்கு கர்நாடக அரசு காட்டி வருகின்றது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி பெங்களூர்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்திச்சு பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை கொண்ட அரசு இதையெல்லாம் கேட்காமலேயே செய்யணும்னு சொன்னாரு உதயநிதி ஸ்டாலின். முந்தைய அரசு கடிதம் எழுதினதை இப்போதைய சிஎம் விமர்சிச்சதை ரீவைண்ட் செய்ய விரும்புவதா உதயநிதி பேசினப்போ அதுக்கு சபாநாயகர் அனுமதிக்கல. பிரச்சனையை அரசியல் நோக்கத்தில் கொண்டு போக வேணாம்னு சபாநாயகர் சொல்லிட்டாரு. சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28ஆம் தேதி அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். தொடர்ந்து பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி சிஎம் விஜய் பெங்களூருக்கு போறதை பத்தி அமைச்சர்கள் கொடுத்த பேட்டிகளை எல்லாம் சுட்டிக்காட்டி பேசினாரு. சிஎம் விஜய் பயண திட்டத்தில் என்ன நடந்துச்சு என்று உதயநிதி கேள்வி எழுப்பினதும் அவை முன்னவர் செங்கோட்டையன் தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு. இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் இங்கே வர வேண்டாம், நாங்கள் தண்ணி எல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்று கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்கிறார். அவர் சொன்னது உண்மையா இல்லையா என்ற முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் தாங்கள் குறிப்பிட்டதை மறந்து ஒவ்வொன்றாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பது என்பது மரபின் அடிப்படையில் சரியாக இல்லை. என்று சொன்னால் இல்லை, முக்கியமான பிரச்சனை என்ற முறையிலே தான் அவர்களுக்கு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்தார்கள். மீண்டும் அதையே திருப்பி நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரு அரசியல் ரீதியாக பேசி வருவது சரியாக இருக்காது. இடையூறுக்கு மத்தியில குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கிறதா குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க கோரிக்கையும் விடுத்தார். டெல்டாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு விவசாய சங்க பிரதிநிதிகளையும் சந்திச்சு பேசுற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்ட வேண்டும். 3வதாக குறுவையில் நஷ்டத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய இழப்பீடு வழங்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். உதயநிதி அவர்களுடைய இந்த கேள்விக்கு பதில் கொடுக்க எழுந்தாரு முதலமைச்சர் விஜய். அப்போ குறுக்கிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை முதல்ல பேச அனுமதிக்க கேட்க அதுக்கு சபாநாயகர் மறுக்க சபாநாயகர் எடப்பாடி பழனிசாமி இடையே வாக்குவாதமும் வெடிச்சது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம், உட்காருங்க. இன்னும் இல்லை, இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க, இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க,
உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்கள் பேரை படிச்சு இருங்க. உங்கள் பேரை தெளிவாக படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு ஒரு இல்லை இப்போ அவங்க பாருங்க அவர் இல்லை இருங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு எதிர்கட்சி தலைவர் இன்னும் முடிக்கலைங்க. அவர் பேச முடிச்சிட்டாரா? அவர் பேசி முடிச்சிட்டாரா? இன்னும் எதிர்கட்சி இன்னும் முடிக்கவே இல்லை. உட்காருங்க. நீங்க அவர் பேசி என்ன அதுதான் பேசுறேன். எது சட்டமோ எது விதி அதான், எது விதியோ அதான் நான் பேசுறேன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க. நான் அனுமதி தரேன். பேரவை முன்னவர் பேசுங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க. பேசுங்க. நீங்க பேச கருத்து சொல்லுங்க. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு நிமிஷம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதற்காக இல்லை ஒரு நிமிஷம். எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிட்டதற்காக அதற்கு ஒரு பதில் அளித்ததற்கு பிறகு முறைப்படி உங்களுக்கும் அந்த வழங்கப்படும். ஆகவே நீங்கள் அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. அதுதான் சொல்றேன். நான் அதுதானே சொல்றேன். ரொம்பவே காரசாரமாக போயிட்டு இருக்குல்ல. பட் இந்த ஒரு விஷயம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே இந்த தருணத்தில் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை டிவியில் காட்டலன்னு தங்களோட ஆதங்கத்தையும் அதிமுகவினர் சிலர் எழுப்புறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர் கேள்விகளுக்கு பதிலளிச்சாரு முதலமைச்சர் விஜய். காவிரி விவகாரத்தில் அரசியல் செய்யும் எண்ணம் துளியும் கிடையாதுன்னு ஆரம்பிச்சவர் நாடாளுமன்றத்தில் காவிரி விவகாரத்தில் மத்திய அமைச்சர் கொடுத்த பதிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினதாகவும் மேகதாது அணைக்கு அனுமதி அளிக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டதாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரியில தமிழக உரிமையை தாவேக அரசாங்கம் ஒருபோதும் விட்டு கொடுக்காதுன்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து 1969 நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யாரு, அப்போ கர்நாடகா அணை கட்ட அனுமதிச்சது யாருன்னெல்லாம் கேட்டு மோசமான அரசியலையும் தாங்கள் செய்ய போறது இல்லைன்னு சொன்னார். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும். அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. ஸோ காவிரி விவகாரம் தொடர்பாக இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் கடந்த சில நாட்களாக செய்திகளில் அதிகமாக நாம் பார்த்த ஒரு விஷயம் பற்றின ஒரு கிளாரிட்டியும் ஒரு தெளிவையும் கொடுத்தாரு முதலமைச்சர் விஜய். காவிரி விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு செல்ல நான் தான் முடிவு செஞ்சேன்னு குறிப்பிட்டாரு முதலமைச்சர் விஜய். அவமானம் ஏற்பட்டாலும் தமிழக மக்களுக்காக அதையும் ஏற்க தயாராகவே இருப்பதாக குறிப்பிட்டாரு முதலமைச்சர் விஜய். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம் ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன்.
இன்னைக்கு சட்டமன்றத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்தாலுமே வைரல் மொமெண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு தருணத்தை தான் இப்போ பார்க்க இருக்கிறோம். முதலமைச்சர் விஜய் தான் பேசும்போது இறுதியாக குறுவை சாகுபடி நிவாரணம் பற்றின கேள்விக்கும் பதில் கொடுத்தாரு. ஏற்கனவே நிவாரணம் கொடுத்தாச்சுன்னு சொன்னவர் பேப்பரெல்லாம் பார்க்கலையான்னு உரையை முடிக்க எதிர்ப்புறத்தில் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதிரடியாக பதில் கொடுத்தாரு. என்ன பதில்னு நீங்களே பாருங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்துருக்கீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசின அமைச்சர் செங்கோட்டையன் செப்டம்பர் மாத இறுதிக்கு பின் வறட்சி நிவாரணம் வழங்குவது பற்றி அரசு பரிசீலிக்கும்னு உதயநிதிக்கு பதில் கொடுத்தார். மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். ஆகவே அதை குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவரும் மாறி மாறி பேசி முடிச்சிட்டாங்க ஒரு வழியா. ஸோ தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பேசினார். மேகதாது விவகாரத்தில் திருத்தம் செய்யப்பட்ட தீர்மானத்தில் உடன்பாடு இல்லைன்னு இபிஎஸ் அவர்கள் சொல்லவும் இது அப்போவே தெரிவிச்சிருக்கணும்னு இபிஎஸ்க்கு சபாநாயகர் பதில் கொடுத்தார். தொடர்ந்து பேசின இபிஎஸ் குறுவை சாகுபடியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும்னு சொன்னார். காவிரியிலே தண்ணீர் திறந்திட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டும் ஒரு தண்ணீர் திறக்கவில்லை. ஆக அப்படி தண்ணீர் திறக்கப்பட்டு இருந்தால் உரித்த காலத்திலே டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்திருப்பார்கள். ஆனால் கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது கபினி அணை நிரம்பி விட்டது, கிருஷ்ணராஜசேகர் அணை நிரம்பி விட்டது, காரங்கி அணை நிரம்பி விட்டது. கர்நாடகத்தில் இருக்கின்ற அணைகள்லாம் நிரம்பி உபரி நீர் தான் வந்து கொண்டிருக்கின்றது. தண்ணீர் பட்டாத காரணத்தினால் சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் 1 லட்சம் ஏக்கர் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து சேதமடைந்து விட்டது. அப்படி சேதமடைந்த விவசாயிகளுக்கு இந்த அரசு உரிய அதிகாரிகளை அனுப்பி கணக்கிட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்காக தான் அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு முதலமைச்சர் விஜய் சொல்லியிருந்தார் இல்லையா, அதுக்கு அவருடைய ஆதரவு கட்சி எம்எல்ஏக்கள் மாற்று கருத்தை பதிவு செஞ்சதையும் நம்மால பார்க்க முடிஞ்சது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ செல்லசாமி மேகதாது விவகாரத்தில் யார்கிட்டையும் பணிஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னார். தொடர்ந்து பேசின இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்எல்ஏ ராமச்சந்திரன் காவிரி விவகாரத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதுதான் சரின்னு சொன்னார். அப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கர்நாடகாவுக்கு போனப்போ நடந்த ஒரு சம்பவத்தையும் சுட்டிக்காட்டினார். பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. ஏற்கனவே நமக்கு பல படிப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தேவராஜ அரசு அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது கர்நாடகாவுக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்று அதிலே தீர்வு எட்டப்படாமல் அந்த கூட்டத்திலே குடிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை கூட ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தராதை நான் அந்த தண்ணீரை கூட குடிக்க மாட்டேன் என்ற அந்த கூட்டத்தை புறக்கணித்து வந்தவர். எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்ட வலியுறுத்தின வேளையில அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேசினார். அப்போ எங்க சிஎம்க்கு பயமெல்லாம் கிடையாது, தொகுதி மறுவரையறை அனைத்து கட்சி கூட்டத்தில் திமுக பங்கேற்குமான்னு பதிலுக்கு அவர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதுக்கு அமைச்சர் பேசுவது சரியான கேள்வியை உதயநிதி எழுப்ப சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. நாளை டீலிமிட்டேஷன் சார்பாக தமிழக உரிமைக்காக முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்போ கூட்டுவேன்னு கேட்குறேன். பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் நம்முடைய அமைச்சர் அவர்கள் வேற ஏதோ திசை திருப்ப பார்க்குறாரு.
மேகதாது விவகாரத்துல திமுக அரசு தாக்கல் செஞ்ச 3 மனுக்கள் தள்ளுபடியானது ஏன்னு கேள்வி எழுப்பினாரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அதுக்கு உச்சநீதிமன்றம் சொன்னதை முழுசா சொல்லுங்கன்னு திமுக தரப்புல KN நேரு சொல்ல அவை பரபரத்துச்சு. 3 முறை உச்ச நீதிமன்றத்தில் திமுக தலைமை அரசு மேகதாது அப்பீல்ல ஏன் தோத்தாங்கிறத எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறுசீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. ஒன்று. ரெண்டாவது, மாண்பு அமைச்சர் பெருமக்கள் முதலமைச்சரை புகழ்ந்து பேசுவது என்பது இயல்பு, அவர் பேசட்டும், அதெல்லாம் ஒன்று, எந்த விதமான மாறுபாடான கருத்து அல்ல. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை கவனிக்க வைக்கிறாங்க பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள். அந்த வகையில் இன்னைக்கு அவையில் அவங்க பேசின போது காவிரி தீர்ப்புகளை கர்நாடக அரசு மதிக்கிறதே இல்லைன்னு சுட்டி காட்டினாங்க. இப்போ காவிரியில் வருவது கேரளாவில் மழை பெஞ்சு கிடைச்ச உபரி நீர் தான்னும் கர்நாடகம் கொடுத்தது இல்லைன்னும் குறிப்பிட்டு பேசினாங்க சௌமியா. மேகதாது அணையை கட்ட அனுமதிக்க கூடாதுன்னு வலியுறுத்தி பேசினாங்க. வேண்டும். 1 TMCக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இது வரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை. அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டில் பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக எத்தனையோ தலைவர்கள் பேசினாலுமே நீர்வளத்துறை அமைச்சர் பேசணும் இல்லையா? ஸோ அந்த வகையில் மேகதாது விவகாரத்தில் சட்ட ரீதியாக தமிழ்நாட்டோட உரிமை நிலைநாட்டப்பட்டிருப்பதா தெரிவித்தார் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த். காவிரி விவகாரத்தில் எந்த சமரசமும் கிடையாதுன்னு திட்டவட்டமாக அவையில் அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு காவேரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ஸோ இந்த காவிரி விவகாரம் தொடர்பான விவாதம்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சது. தொடர்ச்சியாக பட்ஜெட் குறித்த விவாதம் தொடங்குச்சு. விவாதத்தை தொடங்கின திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி, பட்ஜெட் பேப்பரில் நிறைய இடங்களில் கசிவுன்னு சொல்லியிருக்கீங்களே, ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்களான்னு நகைச்சுவையாக சொன்னார். அப்போது அதுக்கான பதில் சிஎம் சொன்னதும் கிடைக்கும்னு எதிர்குரல் கொடுத்தாரு நிதியமைச்சர் மரிய வில்சன். நிதி கசிவு தொடர்பாக 3 துறைகளில் ஆடிட்டிங் நிறைவு செஞ்சிருப்பதாகவும் முதலமைச்சர் முறைப்படி சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கசிவுன்னு இந்த இதில் பார்த்தா நிறைய இடத்துல இருக்கு. கட்டடத்தில் எங்கேயாச்சும் கசிவு இருந்தா சொல்லுவாங்க. இன்னமும் புது வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கீங்க, கசிவு. நாளை கசிவு நீர் குட்டைன்னு சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கசிவு என்கின்ற புதிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற உங்களுக்கு என்னத்தை சொல்றதுன்னு சொல்ல முடியாது. 3 துறைக்கான ஆடிட்டிங் முடிச்சிருக்கோம். நீங்கள் கேட்குறீங்களா கசிவுன்னு? அந்த லீக்கேஜஸோட ரிப்போர்ட் எல்லாம் ஆடிட் தலைவரோட டேபிள் முன்னாடி இருக்கு. அவர் எப்போ அதை பற்றி பேசணும்னு அவர் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசுறதுனா நீங்கள் இப்போ பேசிடுங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 100 நாள் மேலே ஆகிடும். அதை முடிச்சுட்டு வந்து இப்போ பேசுங்க. இங்கே நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்கள் டென்ஷனாக நம்ம பெருசாக பார்த்ததில் இல்லை, இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து பேசின அமைச்சர் ரகுபதி கமிஷன் குறித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க ஆதாரங்களை கொடுங்கன்னு நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் ஆதங்கப்பட அவையில் விவாதம் ஆர்ப்பரிச்சது. பாருங்க, நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. பொதுப்பணித்துறையிலே 5% நீர்வளத்துறை அமைச்சர் மாண்பு பேரத்தலைவர் அவர்களே, அவர் ஆதாரத்துடன் சொல்லணும்.
அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கினோம்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதனால ஆதாரத்துடன் அவர் சொல்லணும்ன்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். பரபரப்பு இதோட அடங்கல. முதலமைச்சர் விஜயோட ஆட்சியில ஊழலே கிடையாதுன்னு பேசினாரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. தொடர்ச்சியா தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பா முதலமைச்சர் கூட்டியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்குமான்னு கேள்வியையும் எழுப்பினாரு. ஆனா அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி பதிலும் கொடுத்தாரு. அப்போ தொகுதி மறுவரையறை குறித்து முதல்ல பேசினது எங்க தலைவர் தான். முதலமைச்சர் கூட்டத்தில் எங்க எம்பிக்கள் பங்கேற்பாங்களா மாட்டாங்களான்றத எங்க தலைவர் முடிவெடுப்பார்னு சொன்னாரு. வாதமும் தொடர்ந்துச்சு. மாண்புமிகு முதலமைச்சர் அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை டீலிமிஷனுக்கு கூட்டியிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியோடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? நம்பர் 1 கொஸ்டின். நான் கேட்டு முடிச்சிடுறேன். கொஞ்சம் கேட்டு முடிச்சிடுறேன். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே முன்மாதிரியாக அதை முதலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். சென்ற ஆண்டு கிட்டத்தட்ட 5 முதலமைச்சர்கள் தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சரையும் சென்னைக்கு வர வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்த்து முதலாக இந்தியாவிலே குரல் கொடுத்த தலைவர் எங்களுடைய தலைவர். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது நிதி நிலைமை, வேளாண்மை பட்ஜெட்டை பற்றியது. அதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். இன்னைக்கு அவையில் முன்னாள் அமைச்சர் ரகுபதி ஃபுல் ஃபயர் மூட்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய காரசாரமான வாதங்கள் அவரை சார்ந்து நடந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. சூப்பர் சைக்கிள் திட்டத்துக்கு நீங்க போட்டிருக்கிற பட்ஜெட்ல போதிய நிதியை ஒதுக்கல, நீங்க போட்டிருக்கிறது அரைக்குறை பட்ஜெட்னு தாவிக அரசை விமர்சனம் செஞ்சாரு ரகுபதி. அதுக்கு பதிலடி கொடுத்த நிதியமைச்சர் மரிய வில்சன், திமுக ஒருத்தர் தலையிலையும் 1.28 லட்சம் ரூபாய் கடனை விட்டுட்டு போயிருக்கீங்கன்னு விமர்சனம் செஞ்சாரு. அதுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பதிலளிச்சார். அவங்க தலைவரை எங்கே தேடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க, எங்கே கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்கே பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷ்னலாக ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்கள் தான். அங்கே தான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன். நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால், நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்லை, அதை நாங்கள் ஒரு குறையாக சொல்லவில்லை. அரசாங்கம் நடத்துவது என்பதே தொடர்ந்து தன்னுடைய முன்னேற்றத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நிலையில் தான் அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், இதை ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதி பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள், எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான். பரபரப்புக்கு மட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பஞ்சமே இருக்காது நம்ம சட்டமன்றத்தில். அந்த வகையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயனும் பேசினார். பட்ஜெட்டில் போதுமான நிதி ஒதுக்கலைன்னு குற்றம் சாட்டிட்டே போனவர் ஒரு கட்டத்தில் தன்னோட கல்லூரி கால நினைவுக்கு போயிட்டாரு. தான் சிஎம் விஜயோட தீவிர ஃபேனுன்னு சொல்லி பேசினவரை சப்ஜெக்டுக்கு வாங்கன்னு துணை சபாநாயகர் ரவிசங்கர் கேட்டுக்கிட்டு கொண்டிருந்ததும் அவையில் கவனம் பெற்றுச்சு. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் உடனே இபி மினிஸ்டர் ஏன் வேணா பேசி கடைசியா சொல்லுங்க. இந்த ஆட்சியில் தமிழ்நாடு முழுவதும் மின்வெட்டால் மக்கள் தினமும் பாதிக்கப்பட்டு போராடுகிறார்கள். அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் எரிசக்தி துறைக்கு எங்களது திராவிட மாடல் ஆட்சி அரசு கடந்த நிதியாண்டில் ரூபாய் 18,091 கோடி ஒதுக்கீடு செய்திருந்துச்சு. அதை குறைச்சி இப்ப 15,828 கோடியாக அறிவித்திருக்கீங்க. உங்கள் ஆட்சியில் எரிசக்தி துறைக்கு 2,263 கோடி நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு மின்வெட்டு தொடரும் என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையை காட்டுகிறது. மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் மூலம் 30,000 பேருக்கு தலா 5 வெள்ளாடுகள் வழங்கப்படும் சொல்றீங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் உள்ள 12,620 கிராம ஊராட்சிகளும் 490 பேரூராட்சிகளும் உள்ளன. ஒரு ஊராட்சியில் 2 பேருக்கு மட்டும் ஆடு கொடுப்பது
வெற்றி திட்டமா எல்லாரும் போல முதலமைச்சர் தான் இல்ல இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். மாணவ பருவத்தில் எல்லாரும் போல நானும் காலேஜில் படிக்கும் போது அவருடைய படத்தை விரும்பி பார்ப்பேன். உங்க முதலமைச்சர் தாங்க சொல்றேன், லிஸ்ட் பெருசா இருக்கு. ஏங்க உங்க முதலமைச்சரை சொல்றேன், அப்ப முதலமைச்சரை புகழ்ந்து பேசுற உங்களுக்கு பிடிக்காதா? இல்ல சப்ஜெக்ட்டுக்கு வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. நான் உங்க முதலமைச்சர் தான் சொல்றேன், சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. நான் கல்லூரியில் படிக்கிற காலத்திலே லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, அதை 6 முறை பார்த்தேன். நான் கல்லூரியில் படிக்கின்ற காலத்திலே உங்களுடைய முதல்வர் படத்தை 6 முறை நான் படம் பார்த்திருக்கிறேன். நானும் ஒரு நல்ல நடிகராக, ஒரு நல்ல டான்சராக, ஒரு ஃபைட்டராக அவரை நானும் ரசிப்பவர்கள் ஒருவனாக இருந்திருக்கின்றேன். லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச படம் இல்லைன்னு ஜென்சி எல்லாம் ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்ததையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. கமிங் பேக் டு அவர் அரங்கம், செஞ்சி தொகுதி பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார் அவையில இன்னைக்கு பேசினார். அப்போ ஆரம்ப சுகாதார நிலையம் எதிரே கூட டாஸ்மாக் இருக்கிறதா சொன்னாரு. அப்போ தாவேக அரசு மதுக்கடைகளுக்கு எதிரான அரசுன்னு அமைச்சர் விக்னேஷ் தெரிவிச்சாரு. பாட்டிலுக்கு 10 ரூபாய் பிரச்சனை நீண்ட காலம் இருக்கிறதா சொன்னவர் அரசு பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் சொன்னாரு. அதிகாரிகளின் தவறா யாருடைய தவறு என்று எனக்கு தெரியவில்லை. 717 கடைகள் மூடி இருக்கிறதா? அவர்கள் மூடி இருந்தாலும் கூட வருவாயை மட்டுமே ஒரு குறிக்கோளாக வைத்து மூடியிருக்கிறார்களே தவிர, நீங்கள் சொல்வது போல் அங்கே பள்ளிக்கூடத்தில் அருகாமையில் என்று சொன்னால் செஞ்சி பேரூராட்சியில் சாணக்கியா என்ற பள்ளி இயங்கி வருகிறது. அதுல இருந்து 300 மீட்டர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு எதிராகவே ஒரு கடை செயல்பட்டு வருகிறது. கொஞ்சம் பத்திரிகைகள் வந்துருச்சு, சமூக வலைதளங்கள்ல, செய்தி தொலைக்காட்சிகள் எல்லாத்துலயும் வந்துருச்சு. அந்த 717 கடைகளோட எண்களும் வந்துருச்சு. மரியாதைக்குரிய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்ட மாதிரி இன்னும் பல பகுதிகளில் இருக்குங்கிற தகவல் வந்துட்டு தான் இருக்கு. நிச்சயம் இந்த அரசு அந்த மதுக்கடைகளுக்கு எதிரான அரசு தான். மக்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அந்த கடைகளோட எண்களோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கடைகளை இடமாற்றுறதுக்கான பணிகளை மேற்கொள்வோங்கிறத சட்டமன்ற பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கவனத்திற்கு தான் நான் கொண்டு வருகிறேன். செய்து தரப்படும் என்று சொன்னமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் இந்த மது விற்பனையை துவங்க உள்ளதாக கூறியிருக்கக்கூடிய விஷயத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தன்னுடைய முழு எதிர்ப்பை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. 2011 இருந்தே இந்த பிரச்சனைகள் இருக்கு. இந்த 4 ஆண்டுகளாகத்தான் இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறாங்க, அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்த முயற்சி பண்றாங்கன்னு பதிவு பண்ணியிருந்தாரு. ஆனா யாருமே அந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகல. இந்த தமிழக வெற்றி கழக ஆட்சி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த பிரச்சனைக்கான ஏன் இது இந்த நடந்துட்டே இருக்கு அப்படிங்கறத தேடி எடுக்கும் போது சில தொழிலாளர்களுடைய அவங்களோட பிரச்சனைகள் இருந்துச்சு, அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு, நீங்க இந்த ஆன்லைன் கேட்டனாலும் சொல்லிடுறேன், இது விற்பனை கிடையாது, ஆன்லைன்ல விற்பனை கிடையாது. நீங்க இது ஒரு கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் மட்டும்தான். முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் தாண்டி சட்டமன்றத்தில் ஷோ ஸ்டீலர்னா நம்ம தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவங்கள சொல்லலாம். ஏன்னா தண்ணீர் பாட்டில் தொடர்பாக பிரேமலதா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் மறுபடியும் சட்டப்பேரவையில் பேசியிருக்காங்க. அனைவருக்கும் பாட்டிலில் தண்ணீர் வழங்க வேண்டும்னு பிரேமலதா கோரிக்கை வச்ச நிலையில் பாட்டிலில் தண்ணீர் வைக்க நான் தடை போடலைங்கன்னு ஓபிஎஸ் ஒரு கிளாரிட்டியும் கொடுத்தாரு. கொஞ்சம் சிரிப்பலை ஏற்பட்டுன்னு ஒரு காட்சியாவது அமைஞ்சிருந்தது. ஒரு பாட்டில்ல தண்ணி கொடுங்கன்னு நான் கேட்டேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதுக்கும் ஒரு தடையை போட்டார். நான் கேட்டேன் நேற்று, ஏன் நான் இல்லமா, நான் சும்மா சொன்னேன். நான் தடை போடவில்லை, அதை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். சபாநாயகர்கள் தக்க முடிவு எடுக்கலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவதூறு பேச்சு தொடர்பாக உரிமை குழு அமைக்கப்பட்டு திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கிட்ட விளக்கம் கேட்கப்படும்னு சபாநாயகர் அறிவிச்சாரு. எலும்பு இருக்காதுன்னு பேசினது நியாயமான கேள்வி எழுப்பிய அவர் அநாகரிக பேச்சுகளை தவிர்க்க வேண்டும்னு வலியுறுத்தினார். அப்போ தன்னை அறியாமல் வந்த வார்த்தைகளை மறந்து விடுங்கள்னு கேட்டுக்கிட்டாரு மார்க்கண்டேயன் எம்எல்ஏ. சட்டமன்றத்துக்குள்ளே வைத்து உனக்கு எலும்பு இருக்காது என்று ஒருத்தர் சொன்னால் அது நியாயம்தானா என்று யோசிங்க. ஆபாசமான பேச்சும் ஆபத்தை விளைவிக்கிற பேச்சும் வன்முறையை தூண்டுகிற பேச்சுக்களாலே நம்ம என்ன சாதிச்சு விட முடியும்? பவர்ஃபுல் எனர்ஜெட்டிக் லீடர்ஸ் வாழ்ந்த அந்த கரிசல் கந்தக பூமியில் இருக்கிற நான் இந்த அவையினுடைய கதவுகள் பூட்டப்படும் என்று சொன்னபோது என்னை அறியாமல் வந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் அருள் கூர்ந்து அதை மறந்துவிட வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன்.